ஆத்தூர் தேர்தல் களம் சூடுபிடித்திருந்தது. தெருக்கள் முழுவதும் கொடிகள், பதாகைகள், முழக்கங்கள். ஒவ்வொரு கட்சியும் தங்கள் வலிமையை காட்ட தீவிரமாக இறங்கியிருந்தது. அந்த நேரத்தில் அதிமுக வேட்பாளர் விஸ்வநாதன் தனது கூட்டணி கட்சியினருடன் கன்னிவாடி தர்மத்துப்பட்டி பகுதிக்குள் பிரச்சாரத்திற்கு வந்தார். அவரை வரவேற்க தயாராக இருந்த தொண்டர்கள் உற்சாகத்தில் காத்திருந்தனர். ஆனால் எதிர்பாராத திருப்பம். அங்கிருந்த திமுகவினர் திடீரென களமிறங்கி இந்த ஊருக்குள் யாரும் பிரச்சாரம் செய்ய முடியாது என்று எச்சரிக்கை விடுத்தனர். ஆரம்பத்தில் வார்த்தை மோதல், அதன் பின் தள்ளுமுள்ளு. சில நிமிடங்களில் அது ரகளையாக மாறியது. பிரச்சாரத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த மின்விளக்குகள் உடைக்கப்பட்டன, ஒலிபெருக்கிகள் சேதப்படுத்தப்பட்டன. அங்கு இருந்த அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினரும் தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது எங்கள் கோட்டை, யாராலும் உடைக்க முடியாது என்ற சத்தங்கள் அந்த பகுதியை அதிர வைத்தன. அந்த சமயத்தில் இருந்த காவல்துறையினர் சூழ்நிலையை கட்டுப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருந்ததாக அதிமுக தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்தது. இது மேலும் கோபத்தை தூண்டியது. நியாயம் எங்கே என்று கேட்டு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முழக்கங்கள் உயர்ந்தன. அரசியல் சூடு உச்சத்துக்கேறியது. இந்த சம்பவம் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டியது. தேர்தல் என்பது வெறும் வாக்குப்பதிவு அல்ல, அது அதிகாரம், ஆதிக்கம், மனப்போராட்டம். ஆத்தூர் இப்போது ஒரு தொகுதி மட்டுமல்ல, அது அரசியல் மோதலின் மேடை. இதே நேரத்தில் மக்கள் மனதில் ஒரு கேள்வி: யார் உண்மையில் மக்களுக்காக, யார் அதிகாரத்திற்காக? இந்த கேள்விக்கான பதில் வாக்குச்சாவடியில் தான் வெளிவரும். அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தா 2021 வரைக்கும் இங்க நடந்த